அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கின்றது. நீங்கள் அளிக்கும் வாக்கு ஒரு வரமா அல்லது சாபமா? வரம் கொடுத்த சிவனே ஒரு முறை நடுங்கி ஓடினார் என்றால் சாதாரண மனிதர்களான நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதோ ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள். முன்னொரு காலத்தில் பத்மாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. தன்னை அழிக்கும் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக அவன் தேடிய உபாயம்தான் உடனே வரம் தரக்கூடிய சிவபெருமான். அவன் வரம் கேட்பதன் பொருட்டு தவம் செய்ய ஆரம்பித்தான். மலை உச்சியில் ஒற்றைக்காலில் தவம் செய்தான். சிவபெருமான் வரவில்லை. அலைகடலில் தண்ணீரில் நின்று தவம் செய்தான். சிவன் கண் பார்க்கவில்லை. ஆண்டுகள் உருண்டோடின. முடிவில் காட்டில் ஒரு மரத்தின் அடியில் தவம் செய்து கொண்டே இருந்தான். கரையான்கள் அவன் உடலை புற்றுகளால் மூடியது. புற்று மூடும் அளவிற்கு அசுரனான பத்மாசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தான் தொடும் எவரும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்கிற சாவா வரம். பூஜையில் அனுகூலம் பிரதிகூலம் என்று 2 வகை உண்டு. அனுகூலம் என்பது தனக்கு வேண்டியதை கேட்டு வரமாய் பெறுவது. பிரதிகூலம் என்பது தனக்கு ஒரு கண் போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்னும் மனோபாவம். அப்படியெல்லாம் அவன் வரம் இருந்தும் சிவன் வரம் தரவில்லை. இறுதியாக தன்னையே வேள்வி தீயில் எரித்து பலி கொடுக்கும் அளவிற்கு போய்விட்டான் பத்மாசுரன். பத்மாசுரன் என்ன கேட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட வரம் கேட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கடைசியாக பத்மாசுரன் தன்னை அழித்து கொள்ள முனையும் போது சிவபெருமான் தோன்றினார். பத்மாசுரா, உன் தவத்தை யாம் மெச்சினோம். உனக்கு நீ கேட்ட வரம் அளித்தோம். இன்று முதல் நீ யார் தலையை தொட்டாலும் அவன் எரிந்து சாம்பலாகி போவான் என்று வரமளித்தார். வரமளித்த அடுத்த நொடியே அசுர புத்தி வேலை செய்கிறது பாருங்கள். வரம் கொடுத்த சிவனிடமே அந்த வரத்தை சோதிக்க துணிகிறான் பத்மாசுரன். சிவபெருமானே, சற்று நில்லும். நீர் கொடுத்த வரம் பலிக்கிறதா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டாமா? முதலில் உமது தலையிலேயே கை வைத்து நீர் எரிந்து போகிறீரா என்று பார்த்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே சிவன் தலையில் கை வைத்துவிட துடிக்கிறான். சிவனோ, எதிரா இது பெரிய வம்பா போச்சு என்று அவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார். சிவன் ஓட, அவன் துரத்த, அவன் துரத்த, சிவன் ஓட என்று சிவன் தப்பி ஓட பத்மாசுரன் கைகளை தூக்கி கொண்டு துரத்தும் அந்த ஓட்டம் கைலாயத்தையும் தாண்டி பார்க்கடல் வரை சிவபெருமான் பார்க்கடலில் சென்று விஷயத்தை சொல்லி தான் ஒளிந்து கொள்கிறேன், நீ எப்படியாவது அந்த பத்மாசுரனை சமாளி என்று அவசர அவசரமாக மூச்சிறைக்கு ஒளிந்து கொள்கிறார். மகாவிஷ்ணு உடனடியாக யோசித்துவிட்டு தனது பேரழகு மிக்க ஒரு மோகினி அவதாரமாக மகாவிஷ்ணு எடுக்கிறார். அப்போது பரமசிவனை தேடி அந்த பார்க்கடலுக்கு வந்த பத்மாசுரனோ மோகினியின் அழகில் மயங்கி தேடி வந்த சிவனை மறந்துவிட்டு அந்த மோகினியின் அழகில் மயங்கி நின்று விடுகிறார். மயங்கி நின்ற அசுரனிடம் ஒரு நாட்டிய போட்டியை முன்வைக்கிறாள் மோகினி. இருவரும் ஒரே மாதிரி ஆட வேண்டும் என்பதுதான் அந்த போட்டி. ஆடும் வேகத்தில் மோகினி அவள் தன் தலையில் கை வைத்துக் கொள்ளும் போது ஒரு அபிநயம் பிடிக்கிறாள். அவளையே நினைத்துக் கொண்டு மயக்கத்தில் இருந்த பத்மாசுரன் சிவனிடம் தான் கேட்டு பெற்ற வரத்தை மறந்து அறியாமல் அவனும் தன் தலையில் தானே கை வைத்துக் கொள்கிறான். அவன் கேட்ட வரத்தின்படி யார் தலையில் தான் கை வைத்தாலும் நெருப்பில் இருந்து சாம்பலாக வேண்டும் என்பதுதானே. தன் கை தன் தலையில் பட்டால் அது விதிவிலக்கு என்பதை கேட்க பத்மாசுரன் மறந்து ஆகவே அசுரன் அழிந்தால் அதர்மம் அழிந்தது. அசுரன் அழிந்தது. மறைவிலிருந்து வெளிப்பட்ட சிவன் மோகினியின் அழகில் தன்னை மறந்தார். தன் உயிரை காப்பாற்றிய மோகினியை துணைவியாக்கி கொண்டார். சிவனும் விஷ்ணுவுமான மோகினியும் ஒன்றிணைந்த அந்த தெய்வீக தருணத்தில் மணிகண்டன் என்னும் தெய்வ குழந்தை அவதரிக்கிறது. கேரளாவின் அடர்ந்த கானகத்தில்
ஒரு புலியின் பாதுகாப்பில் அந்த பாலகன் விடப்படுகிறான். வேட்டைக்கு வந்த பந்தள மகாராஜன் காட்டில் அழிந்து கொண்டிருந்த குழந்தையை கண்டெடுக்கிறான். சிவனும் விஷ்ணுவும் தோன்றி அந்த குழந்தையை மன்னனிடம் ஒப்படைத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இறுதியில் அந்த பாலகன் புலி வாகனத்தில் ஏறி வில்லேந்திய வீரனாக ஐயப்ப சுவாமியாக நமக்கு காட்சி அளிக்கிறான். இந்த கதையின் மூலம் நாம் சொல்லும் நீதி 3 முக்கியமானது. தீய எண்ணம் தன்னைத்தானே அழிக்கும். பத்மாசுரன் அடுத்தவரை அழிக்க வரம் கேட்டான். ஆனால் அவனது தீய எண்ணமே அவனை தன் கையாலேயே தன்னையே அழிய வைத்தது. பிறருக்கு தீமை செய்ய நினைப்பவன் முடிவில் அந்த தீமையிலேயே அழிவான் என்பது முதல் நீதி. இறைவனின் திருவிளையாடல் நன்மைக்கு ஒரு ஆபத்தான அசுரனை அழிப்பதில் தொடங்கி அதன் மூலம் ஒரு தெய்வ குழந்தை உலகிற்கு தந்து ஒரு மன்னனின் பிள்ளையில்லா குறையை தீர்ப்பது வரை அனைத்தும் இறைவனின் திட்டம். நிகழும் இன்னல்களுக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை ஒளிந்திருக்கும் என்பது இதன் 2வது நீதி. 3வது நீதி, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. ஈசனே ஆனாலும் ஒருவருக்கு வரமளிக்கும் போது அல்லது உதவி செய்யும் போது அவர் அதற்கு தகுதியானவரா என்பதை ஆராய தவறினால் அது கொடுத்தவருக்கே வினையாக முடியும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒருவருடைய குணத்தையும் தகுதியையும் அறியாமல் செய்யும் உதவி தீயவர்களுக்கு கிடைக்கும் ஆயுதம் போன்றது. அன்பர்களே, அசுரனின் கடும் தவத்தைக் கண்டு மனம் உருகிய ஈசன் அவனது தீய எண்ணத்தை அறியாமல் வரம் தந்தார். தெய்வமே ஆனாலும் அங்கே ஒரு நிமிடம் பாத்திரமறிந்து வரம் தர மறந்ததால் உலகமே நடுங்கியது. இதன் மூலம் நாம் உணர்வது என்னவென்றால், ஒருவருக்கு உதவி செய்யும் முன்போ அல்லது ஒரு அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்போ அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேர்தல் காலத்திற்கான சிறப்பு நீதியாக இதையே சொல்லுகிறேன். பாத்திரமறிந்து பிச்சையெடு, தகுதியறிந்து வாக்களி. சிவன் செய்த தவறும் வாக்காளரின் பொறுப்பும். சிவன் பத்மாசுரனின் கடும் தவத்தை வாக்குறுதிகளை மட்டும் பார்த்து வரம் தந்தார். ஆனால் அவன் அந்த வரத்தை வைத்து என்ன செய்வான், அவனது குணம் என்ன என்று யோசிக்கவில்லை. அதேபோல் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் கொடுக்கும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை மட்டும் பார்த்து அவர்கள் அதை செயல்படுத்தும் தகுதியுடையவர்களா என்று பார்க்காமல் வாக்களிப்பது சிவபெருமான் பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்ததற்கு சமம். வரம் சாபமாக மாறிவிடும் விபரீதம். தவறான நபரிடம் கொடுக்கப்பட்ட வரம் எப்படி சிவபெருமானை துரத்தியதோ அதேபோல தகுதியற்ற ஒருவருக்கு நாம் அளிக்கும் வாக்கு வரம் 5 ஆண்டுகளாகியும் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் 5 ஆண்டுகளிலும் மக்களாகிய நமக்கே வினையாக வந்து சேரும். மோகினி அவதாரம் என்னும் விழிப்புணர்வு விபரீதம் நடந்த பிறகு மகாவிஷ்ணு மோகினியாக வந்து எப்படி காப்பாற்றினாரோ அதுபோல தேர்தல் நேரத்தில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். வரத்தை கொடுக்கும் முன்பே, அதாவது வாக்களிக்கும் முன்பே சிந்தித்தால் பின்னால் ஒரு மோகினி வந்து நம்மை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. மக்களே, இறைவன் கொடுத்த வரத்தையே வைத்து இறைவனை அழிக்க நினைத்தான் அந்த அசுரன். இன்று நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பதும் ஒரு வலிமையான வரம்தான். அந்த வரத்தை பாத்திரம் அறிந்து வேட்பாளர்களின் தகுதியை அறிந்து அளிக்காவிட்டால் அது பத்மாசுரன் பெற்ற வரத்தைப் போல நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். உங்கள் வாக்கு உங்கள் அதிகாரம். அதை தகுதியுள்ளவருக்கு அளிப்பதே உண்மையான தர்மம். இந்த நேரத்தில் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது இந்த முறை நான் உங்களுக்கே சொல்கிறேன். இந்த கதையை உங்களது நடைமுறை வாழ்க்கையுடன் இந்த தேர்தலுடன் ஒட்டி பார்த்து எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தகுதியானவர்களுக்கு வாக்களியுங்கள். தரமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள்.